ஒரு நாள் நைட்டு என் ஃப்ரெண்டு நெஞ்சு எரியுதுன்னு ஃபோன் பண்ணான். அல்சரா தான் இருக்கும், சுடுதண்ணி குடிச்சிட்டு தூங்குடான்னு சொன்னேன். அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெஞ்சு எரிஞ்சா அது அசிடிட்டி, அல்சரா இல்ல ஹார்ட் அட்டாக்கான எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் மிட் நைட்ல நெஞ்செரிஞ்சா என்ன நினைப்போம்? அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டது சேரலன்னு நினைப்போம். பட் நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் மிட் நைட்லயும் ஏர்லி மார்னிங்லயும் தான் வருது. ஸோ அந்த டைம்ல நெஞ்செரிஞ்சா அசால்ட் எடுக்க வேண்டாம். அது மாதிரி கொமட்டல் வாந்தி வந்தாலும் ஃபுட் பாய்சனிங்னால தான் நினைப்போம். பட் உண்மை என்னன்னா சில ஹார்ட் அட்டாக்ஸ்ல வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷனால கொமட்டல் வாந்தி வரலாம். ஸோ இந்த பாயிண்ட் வச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏப்பம் விட்டா ரிலீஃப் ஆச்சுன்னா அல்சர் தான் நினைப்போம். பட் அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். இந்த இடத்துல நெஞ்செரிஞ்சா ஏப்பம் விட்டாலாவது ரிலீவ் ஆகுதான்னு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் மாதிரி தோணுது. வெறும் ஏப்போன்னு வந்தவருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்து நான் பார்த்திருக்கேன். சிலருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி கொஞ்ச நேரம் நெஞ்செரியும் இல்ல மூச்சு வாங்கும். ஸோ அப்ப நம்ம என்ன நினைப்போம்? சாப்பிட்டாதான் பிரச்சனை நினைப்போம். பட் உண்மை என்னன்னா வேகமா நடக்கிறப்ப இல்ல படியேறப்ப ஹார்ட்டுக்கு எப்படி ஓவர்லோட் ஆகுதோ அதிகமா சாப்பிட்றப்பையும் ஹார்ட் ஓவர்லோட் ஆகும். ஸோ ஹார்ட்ல அடப்பு இருக்கிறப்ப அதை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு நெஞ்செரிச்சலாவோ நெஞ்சு வலியாவோ இல்ல மூச்சு வாங்குறதாவோ வரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ நெஞ்சு எரிஞ்சா எந்த பாயிண்ட் வச்சும் அசிடிட்டி, அல்சரா இல்ல ஹார்ட் அட்டாக்கான டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிற ரெண்டே விஷயம் இசிஜி, டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி இந்த ரீல்ல கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க. ஏன்னா நாளைக்கு நைட்டே நீங்க நெஞ்சு எரியுதுன்னு அவருக்கு ஃபோன் பண்ணா சுடுதண்ணியை குடிச்சிட்டு தூங்குடான்னு அவர் சொல்லக்கூடாது.